வெல்கம் பேக் டு ஆல் கேவிகே பிரதர் ஃபார்ம் பண்ண நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்மக்கிட்ட என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது, நம்ம அதை எப்படி க்ரூம் பண்ணுறோம், எப்படி நம்ம அதை வளர்க்குறோம், அதுவும் இல்லாமல் நம்மகிட்ட சேலுக்கு என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது, இது எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முழு வீடியோவும் பாருங்கள், ஏன்னா நிறைய விஷயம் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்பி. இது என்ன கப்பின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடில் ஹச்பி மொசைக்குன்னு சொல்லிட்டு ஒரு கப்பி வெரைட்டி இது. இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நல்லாவே செட் ஆகிடுச்சு, நிறைய ப்ரீட் ஆகிடுச்சு. இப்போ இது நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ப்ரீட் ஆகி குட்டி போட்டு அதில் வளர்ந்தது தான் இதுங்க. அதனால் இதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தண்ணி கண்டிஷனுக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகிடுச்சு. பர்சனலாக சொல்லணும்னா நமக்கு வந்து இந்த கப்பி ரொம்ப செட் ஆகிடுச்சு. இந்த கப்பியோடைய குவாலிட்டியை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து நம்ம ஒரு 100 ருபீஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மோஸ்ட்லி நம்மகிட்ட இருக்கிற எல்லா இம்போர்ட்டட் கப்பியுமே வந்து பேர் 100 தான். ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும்தான் நம்ம ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம். அதுவும் 150 ருபீஸ் தான் வரும். ரிப்பன் டைப்பு கொஞ்சம் நியூ ஸ்ட்ரெயின் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி மீதி எல்லா கப்பியுமே வந்து நம்ம பேர் 100 தான் கொடுத்துட்ருக்கோம். நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கப்பி வந்து நான் வாங்கிட்டு போய் விடுறேண்ணே, உடனே இறந்து போகுதுண்ணே, இதுதான் சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் இப்போ சொல்கிறத மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கப்பி எதுவுமே இறக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டப்பு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு கை அளவு உப்பு போட்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா மினிமம் 1 வீக்காச்சு ஸ்டே பண்ணியிருக்கணும் அந்த வாட்ரு அந்த டப்புலேயே. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் பிளான்ட் ஆட் பண்ணுங்கள். பிளான்ட்டுன்னு சொல்லும்போது கப்பி கிராஸு, ஃபாக்ஸ்டெயில் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஃபாக்ஸ்டெயில் வந்து ப்ரீடிங் டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அது குட்டிங்க போய் ஹைட் ஆகிறதுக்கு மட்டும்தான். அதனால் நீங்கள் ஃபாக்ஸ்டெயிலை கப்பிக்கு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கப்பி கிராஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா வாலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா இந்த மாதிரி வேறு பிளான்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நான் ஃபாக்ஸ்டெயிலை யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிறேன்னா, அது வந்து வேஸ்ட்டு வந்து அதை அழுகிடும் செடி. அது அழுகி கீழே வந்து வேஸ்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆகும்போது பார்த்திங்கன்னா தண்ணியோடைய கண்டிஷனே சேஞ்ச் ஆகிடும். அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. வேறு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் இல்லை ஜல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து வச்சு ஒரு 1 வீக்குக்கு அப்புறம்தான் நீங்கள் அதில் கப்பியை உள்ளார விடணும். சப்போஸ் நீங்கள் கப்பியை வந்து முன்னாடி விட்டிங்கன்னா அதுவே வந்து கப்பி இறக்கிறதுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆகிடும். என்ன ரீசன்னா, நம்ம அந்த கல்லெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து டிடிஎஸ் அதிகமாக்கி விட்டுரும். அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து முன்னாடி எதுவும் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம செட்டப் வந்து நீங்கள் பாருங்கள், இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நிறையா பிளான்ட் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாயில் இருக்கும். நம்ம நார்மல் மண் தான் அதெல்லாம் எடுத்து ஒரு ட்ரேவில் வச்சு அதுலேயே நம்ம அல்லி செடியோ இல்லை கப்பி கிராஸு இந்த மாதிரிலாம் நம்ம நட்டு வச்சோம்னா நல்லா ஸ்பீடாக க்ரோத் ஆகும். அது எவ்வளோக்கு எவ்வளோ க்ரோத் ஆகுதோ அது பார்த்திங்கன்னா அமோனியா ஃபுல்லாகவே வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். எடுத்துக்கிட்டு செடி வந்து நல்லா வளரும். இதெல்லாமே நம்மளோட மிக்சர் கப்பி தான். ஆனால் என்ன குவாலிட்டியில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது மிக்சர் கப்பினே சொல்ல மாட்டாங்க. இதுவுமே வந்து நம்மகிட்ட சேலுக்கு இருக்குது. பேர் வந்து 50 ரூபா தான். எல்லா கப்பியுமே இதே பேட்டர்னில் கிடைக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். இது நம்மகிட்ட வந்து ஒரு 2-3 மேல் மட்டும் எடுத்து போட்டு நல்லா இருந்த மேல் மட்டும் தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேர் 50 ருபீஸ் வரும். இதெல்லாமே நம்மகிட்டே ப்ரீட் ஆகி குட்டி இறங்குறது தான். இம்போர்ட்டட் கப்பிலேருந்து நான் கொஞ்சம் குவாலிட்டி குறையிறது, மிஸ்மார்க்கிங் ஆனது எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் நான் மிக்சர் கப்பியை ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி ப்ரீட் பண்ணி வந்தது தான் இதுங்க. அதனால் இதுவுமே வந்து பேர் 50 ருபீஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். காலை பிக் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். வாட்டர் வந்து சீக்கிரமாக வந்து கண்டிஷன் ஆகணும்னா 2 விஷயம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ஆல்மண்ட் லீஃபு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாழை இலை. இது 2 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது இல்லாட்டி அது. ஆனால் தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் அழுக்கு கலர் மாதிரி ஆகும். பட் ஆனால் ஃபிஷ் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். தண்ணி வந்து கண்டிஷன் ஆகிடும். மற்றபடி நீங்கள் வேறு எது யூஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு ரிசல்ட் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பிளாட்டி வெரைட்டி. பிளாட்டியில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பாங்க இந்த ரெட் பிளாட்டி, மிக்கி மவுஸ் பிளாட்டி இதுதான். பட் நம்மக்கிட்ட வந்து நிறைய பிளாட்டி வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பின்டெயில் பிளாட்டி, மிக்கி மவுஸ் பிளாட்டி, ரெட் பிளாட்டி, இந்த ஹெல்மெட் பிளாட்டி, இன்னும் ஒரு பிளாட்டி வந்து டாட்டாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. அது ஹார்லி குயின்னு எதோ சொல்லுவாங்க, எனக்கு அது சரியாக தெரியல. அந்த வெரைட்டி பிளாட்டிஸும் இருக்குது. நம்ம எல்லா பிளாட்டியுமே வந்து மிக்சட் ஆக்கிட்டோம். ஸ்வாட்டெயிலும் இதுலேயே இருக்கும், பின்டெயிலும் இதுலேயே இருக்கும். ஸ்வாட்டெயிலாம் வந்து நம்ம குட்டியில் எடுத்து போட்டது. இப்போ வந்து நல்லா க்ரூம் ஆகிருக்கு. இதெல்லாமே நம்ம ஒரு ஷாப்பில் தான் வாங்கினோம். எல்லாமே பேர் வந்து 50 ருபீஸ்க்கு வாங்கினோம். ஓரளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷஸ்லாம் ப்ரீட் பண்ணியாச்சு. நம்மளுமே வந்து இது பேர் வந்து எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பேர் வந்து 50 ருபீஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவும் இல்லை. இப்போ நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, இவ்வளோ மட்டும்தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ஒரு இம்போர்ட்டட் வெரைட்டி கப்பி தான் இது. நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம வாங்க ஒரு இம்போர்ட்டட் வெரைட்டினே சொல்லலாம்.
இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்லாவே ப்ரீட் ஆகிறாங்க. நம்ம தண்ணி கண்டிஷன் நல்லா செட் ஆகிட்டாங்க. இதில் ரிப்பனு நான் ரிப்பன் இருக்காங்க. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ₹100 தான் கொடுத்துட்ருக்கோம். இதுவுமே நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. இது நிறைய பேர் வந்து வேறு வேறு பேரில் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க எல்லோ கோப்ரான்றாங்க, ஒருத்தவங்க இது வந்து ஸ்னேக் ஸ்கின்னு, எல்லோ ஸ்னேக் ஸ்கின்னுன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் 2, 3 பேர் சொன்னாங்க. அதனால் நமக்கு இது எக்ஸாக்டாக இதோடைய பேர் நம்ம கரெக்டாக சொல்ல முடியல. பட் ஆனால் இது நம்ம தண்ணி கண்டிஷனுக்கு இதுவுமே நல்லா செட் ஆகிடுச்சு. இதுலேயுமே வந்து பேர் வந்து அவைலபிள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பார்த்து வாங்குங்க. இல்லை நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவோம். எஸ்டி கொரியரில் தான் இது வரைக்கும் அனுப்பி விட்டுட்ருக்கோம். எந்த ஒரு ஃபிஷ்ஷும் யார்கிட்டையும் டேமேஜ் ஆகாமல் போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து அல்பினோ வெரைட்டி. அல்பினோவில் ரெட் லேஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்பினோ ரெட் லேஸ்ன்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து பேர் 100 தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 பேர் தான் வந்து நம்மகிட்ட அவைலபிளில் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நான் சேல் பண்ணிட்டேன். இது நம்மக்கிட்ட போட்ட குட்டிங்க தான். இப்போ கொஞ்சம் குட்டிங்க இறங்கியிருக்கு. அதுங்க க்ரூம் ஆச்சுன்னா வேணும்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் லாட்டாகவே சேலுக்கு இருக்கும் இது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்பினோ வெரைட்டியில் நான் வளர்த்த வரைக்கும் இதிலலாம் வந்து குட்டி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா குட்டிங்களை தேடி தேடி பிடிச்சி சாப்பிடுதுங்க. அதுதான் நம்ம ப்ரீடிங் கேஜ் எதுவும் போட்டு நம்ம ப்ரீட் பண்ணலை. அது நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. இருந்தாலுமே இந்த ஃபிஷ்ஷுங்க குட்டிங்க நிறையா சாப்பிடுது. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா எல்லோ டெக்ஸிடோன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே பேரண்ட்டே நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1 வீக்குள்ளார குட்டி இறங்கிடும். அந்த சைஸில் இருக்குது. ஃபீமேல் எல்லாமே வந்து குட்டி லோட் ஆகிடுச்சு. மேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா அந்த சைஸில் தான் இருக்குது. இன்னும் அது ஃபுல் அடல்ட்டாக ஆகலை. இது எல்லாமே வந்து நம்மக்கிட்டே குட்டி பிறந்து வளர்ந்ததுங்க தான். இந்த வெரைட்டியில் வந்து நீங்கள் எத்தனை பேர் கேட்டாலும் தரலாம். ஏன்னா நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. கப்பிக்கு ஒரு நல்ல ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொய்னா போடுங்க. ஏன்னா மொய்னா, டாஃப்னியா இது எல்லாமே வந்து நல்லாவே சாப்பிடும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. எனக்குமே செட் ஆகலை. நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபார்ம் ஃபீடு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபார்ம் ஃபீடில் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் மொய்னா இல்லை டாஃப்னியா இது 2மே வந்து கல்ச்சர் பண்ணி போட பாருங்கள். கல்ச்சர் வந்து நிறைய பேருக்கு செட் ஆகும். பட் எனக்கு செட் ஆகலை. இந்த கப்பி வெரைட்டி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் வெரைட்டினே சொல்லுவேன். எமரால்டு க்ரீன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதோட மேல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த க்ரீன் கலர் ஒரு சில பேருக்கு பிடிக்கும். அவங்க எல்லாருக்குமே இந்த கப்பியும் கொஞ்சம் பிடிக்கும். ஃபீமேலில் வந்து கலர் இருக்காது. பட் மேல் வந்து ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்கும். டெயில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பிளாக் இருக்க மாதிரி இருக்கும். இந்த கப்பி பார்த்திங்கன்னா சேலுக்கு இல்லை. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். நான் வேறு யார்ட்டாச்சும் இன்னும் வாங்கி கூட நான் கொடுத்து வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேர் 100 தான் வரும். இது நம்மக்கிட்ட ஒரு ட்ரையோ தான் இருக்குது. இது நம்ம ப்ரீடிங்காக நம்ம இதை வச்சுருக்கோம். பட் இதே டைப்பில் இதை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். நான் வெளியில் வேணுன்னா வாங்கி தரேன். பேர் வந்து ₹100 வரும். டம்போயர் கப்பி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. இதுவுமே வந்து நம்மக்கிட்ட இப்போ புக் ஆகிடுச்சு. ரொம்ப வம்பு பண்ணி இந்த பேரை வந்து வாங்கிட்டு போயிட்டார். இது 2 மேலு 3 ஃபீமேல் இருந்துச்சு. மொத்தமாக சேர்த்து ₹200 நம்ம கொடுத்து விட்டாச்சு. இது எல்லாருக்கிட்டையுமே இருக்க வெரைட்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ் தான். சாண்டா கிளாஸில் இது ஒரு லைனு. மேல் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பாடின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நியூ ஸ்ட்ரெயின் மேல் மட்டும். ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ்லேயே இந்த க்ரீன் கலர் சாண்டா வரும். அதோட ஃபீமேலு. இது 2த்தையும் போட்டு எடுத்திருக்கோம். இது என்ன கலர் வரும்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெஸ்டிங்காக நம்ம இந்த பேரை நம்ம கிராஸ் ப்ரீட் பண்ணுறோம். எப்படி குட்டி வரும்னு தெரியல. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இந்த பேர்லேருந்து கூட நம்ம சேல் பண்ணலாம். இதுங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டிலேயே இருக்குது ஃபிஷ்ஷஸ்ஸு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஃபீமேல் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது, மேல் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு. பட் இந்த குவாலிட்டியில் வந்து இந்த ரேட்டுக்கு தரமாட்டாங்க. இதுவுமே பேர் 100 தான் நம்ம கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அல்பினோவில் சில்வர் ஏரு ரெட்டில். இது இன்னும் மியூட்டேஷன் ஆகலை. அதாவது இந்த ஜுனியர் சைஸில் தான் இருக்குது. இன்னும் சைஸ் ஆகலை. சைஸ் ஆச்சுனாக்கா இதுவுமே வந்து நல்ல கலரேஷனில் நல்ல குவாலிட்டியில் வரும். இந்த பேரும் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. இந்த வெரைட்டியும் பார்த்திங்கன்னா பேர் 100 தான். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்மகிட்டயும் ஸ்டாக் இல்லை. வெளியிலையும் யார்கிட்டையும் அதிகமாக கிடைக்கல இந்த வெரைட்டி மட்டும். இது அல்பினோவில் சில்வர் ஏர். இது நல்ல குவாலிட்டியான பேர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக குட்டிலாம் இறங்காது. சப்போஸ் குட்டி இறங்கினாலுமே மேல் ஃபீமேலே வந்து நிறைய சாப்பிட்டுடுதுங்க. பிளாக் ஐ இருக்க அளவுக்கு ரெட் ஐ இல்லை. பிளாக் ஐயில் வந்து நிறைய குட்டி கிடைக்கிது நமக்கு. பட் ரெட் ஐயில் வந்து நமக்கு குட்டிங்க அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. சப்போஸ் குட்டியே வந்தாலுமே இதுங்க வந்து நிறைய சாப்பிட்டுடுதுங்க. அதனால் நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஹச்பி மொசைக்லாம் வந்து நிறைய குட்டி போடுதுங்க. அதிகமாக சாப்பிடவும் மாட்டேங்குதுங்க. நிறைய குட்டி நம்மக்கிட்ட கிடைக்குதுங்க.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக் தான். இது வந்து நம்மகிட்ட நிறையவே சேலுக்கு இருக்குது. பேர் வந்து 100 ருபீஸ் தான். எல்லாமே ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸு. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம காலை பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் பண்ணால் நம்ம எப்போயா இருந்தாலும் ரிப்ளை பண்ணுவோம். ஜெட் பிளாக்கை பற்றி சொல்லவே தேவையில்ல. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வெரைட்டி தான். பிளாக் ஐ நிறைய குட்டி போடும். நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பேர் 100 தான். ஒரு சில செல்லர் வந்து ரேட்டு கம்மியாகவும் கொடுக்குறாங்க. 70 80க்கும் கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க ரேட்டு கம்மியாக தராங்க. பீட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓஹெச்எம் பீட்டா தான். இந்தியன் பீட்டா ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து 150 ருபீஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தனியாக வீடியோ கேட்காதீங்க. இப்போ நம்ம போடுற வீடியோ மட்டும்தான். நீமாக்காண்டியே பேர் இருக்குது. பேர் வந்து 300 ருபீஸ் வரும். எல்லாமே ப்ரீடிங் பேர் தான். நம்மகிட்ட வினிகரியல் கல்ச்சரும் அவைலபிளில் இருக்குது. லைவ் பிளான்ஸும் நம்மகிட்ட அவைலபிளில் இருக்குது. ஃபார்ம் ஃபீடும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ப்ரீடான பேர் தான். அதனால் வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்ல. எந்த ஃபிஷ்ஷுக்குமே வால் ஒட்டுற பிரச்சனையும் அதெல்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்ணும்போது மட்டும் ஆல்மண்ட் லீஃப் வாட்டரில் மட்டும் நீங்கள் வச்சுருங்க. வச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாழை இலையோ இல்லை ஆல்மண்ட் லீஃபோ போட்டு ஒரு 1 வீக் கழித்து நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணுங்கள். வாழை இலை போடும்போது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசீரியா கல்ச்சர் ஆகும். சப்போஸ் குட்டிங்க வந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபீட் அதே எடுத்துக்கும். இப்போ உங்ககிட்ட வினிகரியல் கல்ச்சர் இல்லைனாலும் நம்ம ஒரு 2 3 நாள் வரைக்கும் சர்வே பண்ணலாம். ஆர்டிமியா அதுக்கப்புறம் நீங்கள் ஹேட்ச் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரோசன் ஆர்டிமியாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் அதில் தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, தேங்க்யூ.